ஏனாமில் கட்டுமான பொருட்களை வீதிக்கு நடுவே போட்டதால் கட்டிட தொழிலாளர்களை இருவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் தியாகராஜர் வீதியில் ஒரு வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக கட்டுமான பணிகள் எதுவும் நடைபெறாமல் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நடு வீதியில் போடப்பட்டுள்ளன. இங்குள்ள துர்கா கோவிலில் நவராத்திரி திருவிழா நடைபெற்று வருவதால் கட்டுமான பொருட்களை உள்ளே எடுத்து போடுமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் சீனிவாஸ் ஆதரவாளர்கள் சத்யநாராயணா, மகேஷ் பாபு ஆகியோர் கேட்டுக்கொண்டனர். ஆனால் கட்டிட தொழிலாளர்கள் மறுக்கவே இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் கட்டிட தொழிலாளர்களை இருவரும் கடுமையாக தாக்கினர். இந்த பிரச்சனை ஏனாம் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் கோட்டா சுப்பாராவ் தாக்கப்பட்ட இருவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து இரு தரப்பினருடைய புகார்களையும் பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது.